அதிசயமான வசனம். 20வது சங்கீதம் 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் அவர் என்பது கர்த்தராகிய தேவனை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் நமது மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளுகிறார். இரண்டாவது, நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மன விருப்பத்தை கர்த்தராகிய தேவனால் மாத்திரமே நிறைவேற்றி தர முடியும். வாயிலிருந்து சொல் புறவா முன்னே அது என்னவென்று கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பலவிதமான விருப்பங்கள் இருக்கும், பலவிதமான ஆசைகளோடு நீங்க காணப்படுவீங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, நாம் விரும்பினால் மாத்திரம் போதாது, நாம் தேவனிடத்தில் எவ்விதமாக கேட்க வேண்டும் என்று சில காரியங்கள் மூலமாக வேத வசனத்தின் சத்தியத்தின்படி நம்ம அறிந்து கொள்ளலாம். முதலாவது, விரும்புவதை கர்த்தரிடம் நாம் கேட்க வேண்டும். ஆதார வசனம் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5வது வசனம். பிரியமானவர்களே, நம்ம கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். அதனதின் காலத்தில் அதனதின் காரியத்தை செம்மையும் நேர்த்தியுமாக கர்த்தர் செய்து முடிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வசனம் இவ்விதமாக கூறுகிறது. கர்த்தர் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள் என்றார். ஞானமுள்ள இருதயம் வேண்டும் என்றான். கேட்ட ஞானமுள்ள இருதயத்தையும் தந்தார். கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் தந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் சாலமோன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் சொப்பனத்தில் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய மன விருப்பத்தை அவர் கேட்டு அதை செய்கிறவர். ஹல்லேலூயா. சில வேளையில நீங்க ஆசைப்பட்டு மனசுல நினைக்கிற காரியங்கள் கூட உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் கேட்டதையும் கொடுப்பார், கேளாததையும் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. சம்பூர்ணமாய் நம்மை திருப்தியாக்குகிற தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்கள் மன விருப்பத்தை அவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக கேட்டதையும் கொடுப்பார், கேளாததையும் எப்படி சாலமோனுக்கு கொடுத்தாரோ உங்களுக்கும் கட்டளையிடுவார். கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் அவனுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக கர்த்தருடைய சமூகத்துல நீங்க கேட்கிற காரியத்துல நிச்சயமாக கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். இரண்டாவது, விரும்புவதை கர்த்தரிடம் சொல்லுங்கள். ஆதார வசனம் மத்தேயு 15வது அதிகாரம் 22 முதல் 28வது வசனம். தன் மகளுக்காக உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இயேசு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல்ல நம்ம பார்த்தோம் விரும்புகிற காரியத்தை கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும் என்று. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் விரும்புகிற காரியத்தை நாம் சொல்ல வேண்டும் என்பது. அதாவது நாம் அறிக்கை செய்ய வேண்டும், அவரிடத்தில் நாம் தெரியப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறதுலையும் நம்முடைய மன விருப்பத்தை தெரியப்படுத்துகிறதும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி தன் மகளுக்காக ஒரு கானானிய பெண் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். அது நிமித்தமாக அவளிடத்தில் இருந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து அது பெரிது என்று சொல்லுகிறார், சாட்சி இடுகிறார். அது மாத்திரமல்ல, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கூட பிரியமானவர்களே, உங்க நெருங்கிய நண்பர்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க கணவருக்காக, உங்க மனைவிக்காக, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அதிகமா கர்த்தருடைய சமூகத்துல நீங்க ஜெபித்து கொண்டிருப்பீங்க. விசுவாசிங்க. எப்படி அந்த கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக ஜெபித்து விண்ணப்பத்தின் பலனை பெற்றுக்கொண்டாலோ, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் உங்களுக்கு விரும்பிய மனிதர்களுக்காக ஜெபித்ததன் நிமித்தமாக கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக அதை வர்த்திக்க செய்வார். மூன்றாவது, விரும்புவதை கர்த்தரிடம் எதிர்பாருங்கள். ஆதார வசனம் யோவான் 5வது அதிகாரம் 1 முதல் 9வது வசனம். 38 வருஷமாய் வியாதியாயிருந்த மனிதனை இயேசு கண்டு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி நடந்து போனான். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நாம் எதிர்பார்க்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் முதலாவது பார்த்தோம் கேட்க வேண்டும், இரண்டாவது பார்த்தோம் சொல்ல வேண்டும், மூன்றாவது நாம் எதிர்பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, முதல் 2 வசனத்தை நம்ம செஞ்சோம். மூன்றாவதாக நம்ம அந்த செஞ்சதற்கான பலனை நம்ம எதிர்பார்க்க வேண்டும். நம்ம கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, தெரியப்படுத்துகிறவர்களாய், அதாவது சொல்லுகிறவர்களாய் மாத்திரமல்ல, நாம் எதிர்பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 38 வருஷமாய் வியாதியாய் இருந்த அந்த மனிதன் எப்போ கர்த்தர் வருவார், எனக்கான விடுதலை எனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காத்திருந்தாரு. அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தாரு. ஹல்லேலூயா. நிச்சயமாக பிரியமானவர்களே, அந்த இடத்துல அவர் மட்டும் சொஸ்தமாயிருக்க முடியாது. அந்த ஊர்ல பல பேர் சொஸ்தமாக்கப்பட்டிருப்பாங்க. அது மாத்திரமல்ல, அவரை பற்றி பல காரியங்கள் அந்த மனிதனுக்கு தெரிந்திருக்கும். அவரை நாம் எப்பொழுது பார்க்க போகிறோம் என்று அவர் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா பிரியமானவர்களே? அப்படி அவர் 38 வருஷமாய் வியாதிப்பட்டு இயேசு என்கிற தேவ மனிதனை அவர் அறிந்து அவர் விசுவாசித்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவங்களுக்கு நடக்குது, எனக்கு நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம். அன்னைக்கு 38 வருஷமாய் படுக்கையில் இருந்த அதே மனிதனுடைய சிந்தை உங்களுக்கும் இருக்கலாம். நான் எழுந்து விடுவேனா, நான் நடப்பேனா, இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று. இன்றைக்கு பிரியமானவர்களே, யாரெல்லாம் விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க காத்திருக்கிறீங்க? கடனென்ற சிறையிருப்புல இருக்கலாம், வீட்டுல அதிகமான வறுமை நிமித்தமாக கடனென்ற சிறையிருப்புல நீங்க காணப்படலாம். உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் நிமித்தமாக அந்த சிறையிருப்பில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, நாங்கள் சமாதானத்தோடு வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க காத்திருக்கலாம். அது மாத்திரமல்ல, உங்க குழந்தைகளுக்காக, அவர்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்க வேண்டி விரும்பி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். எப்படி அந்த 38 வருஷமாய் வியாதியா இருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டாரோ, மீண்டும் நடக்க செய்தாரோ, உங்க வாழ்க்கையில கூட நீங்க எந்தெந்த காரியங்கள்ல முடக்கப்பட்டு நீங்க விடுதலைக்காக காத்திருக்கிறீங்களோ அந்த பகுதிகளில் கர்த்தர் விடுதலையை கட்டளையிட்டு நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 4வது, விரும்புவதை கர்த்தரிடம் அறிவியுங்கள். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 24வது வசனம். ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி பவுல் தேவனை நோக்கி ஊழியத்தை நிறைவேற்றவுமே நான் விரும்புகிறேன் என்று அறிக்கை பண்ணுகிறார். முதல்ல நம்ம பார்த்தோம் கேட்க வேண்டும், இரண்டாவது சொல்ல வேண்டும், மூன்றாவது எதிர்பார்க்க வேண்டும், 4வது நாம் அறிக்கை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, நாம் அறிக்கை செய்யும் பொழுது விசுவாசத்தோடு நம்ம அதை அறிக்கை செய்கிறவர்களாய் இருப்போம். முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அதை அறிக்கை செய்கிறவர்களாய் இருப்போம். இன்றைக்கு பிரியமானவர்களே, பவுல் எவ்விதமாக அவருடைய விருப்பத்தை தேவனிடத்தில் அறிக்கையிட்டாரோ, உங்க வாழ்க்கையில கூட உங்கள் தேவைகள், உங்கள் மன விருப்பங்கள், நெடுநாள் நீங்கள் வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தருடைய சமூகத்துல அறிவியுங்க. பிரியமானவர்களே, வேதத்தில் பவுல் அநேக தரம் நான் விரும்புகிறேன் என்று அறிக்கை செய்திருக்கிறார். ஆதார வசனம் ரோமர் 1வது அதிகாரம் 15வது வசனம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம். ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனங்களின்படி பவுல் ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்றும் அவர் விரும்பி இருக்கிறார். பரிசுத்தமான அவருடைய கையை உயர்த்தி அவர் ஜெபம் பண்ண வேண்டும் என்று, எல்லா இடங்களுக்கும் போய் நான் ஜெபிக்க வேண்டும் என்றும் அவர் விரும்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய மன விருப்பத்தை கர்த்தருடைய சமூகத்துல பவுல் அறிக்கையிட்டது போல நாமும் அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. இதை நான் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன் என்று நம்ம அறிவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அறிவிக்கும் பொழுது அது கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானதாக இருக்கும். அவருடைய சமூகத்தில் நாம் எல்லாவற்றையும் தெரியப்படுத்தி நாம் அந்த காரியங்களில் கர்த்தருடைய பலன் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நமது விருப்பத்தின்படி நம்முடைய காரியங்களை செய்வதற்கு அவருடைய கிருபையை கொடுத்து நமக்காக மனமிறங்குவார். பிரியமானவர்களே, நம்முடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவர். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வாக்கு கொடுக்கிறார். அவர் நிச்சயமாக உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட காரியங்களின்படி, சொல்லப்பட்ட வசனத்தின்படி நீங்கள் செய்வதற்கு முற்படுங்க. சொல்லுங்க, கேளுங்க, அறிவியுங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருங்க. தாகம்
விருப்பமுள்ளவனை திருப்தியாக்குவேன் என்று வேதம் சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் மன விருப்பத்தோடு காத்திருக்கிற காரியத்துல அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். கடைசியாக 145வது சங்கீதம் 19வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அவர் தமக்கு பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் மீது ஒரு மனிதன் பயந்து நடக்கும் பொழுது, கர்த்தர் மீது பயத்தோடு அவன் காணப்படும் பொழுது அவனுடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் செய்து அவனை இரட்சிக்கிறார். அவனுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் உருக்கமாக கேட்கிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுக்கு கர்த்தர் மீது பயம் இருக்கும் பொழுது அவன் தீமை செய்ய மாட்டான், தீங்கு இழைக்க மாட்டான், கர்த்தருக்கு உண்மையாக இருப்பான், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். இப்படி அவன் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அவனை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உருக்கமாக இறங்கி அதை கேட்டு அவர் நிச்சயமாக உங்கள் மன விருப்பத்தை செய்து உங்களை இரட்சிக்கிறார், உங்களை மீட்டுக் கொள்கிறார், உங்களுக்கான விடுதலையை அவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களை, விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த நாட்கள்ல, இந்த புதிய மாதத்துல உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டு, தயவாய் மன்னிங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. உமக்கு பிரியமாய் வாழ எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. நெடுநாள் நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து அறிக்கையிட்டு அப்பா, அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அதிசயத்தையும் அற்புதத்தையும் விடுதலையும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க. ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை வானத்தின் பலகணிகளை திறந்து இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உம்மால் ஆகும் அப்பா, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை திருப்தியாக்குங்க தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினால் பெருக பண்ணுங்க அப்பா. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகளுடைய பிசினஸை ஆசீர்வதிங்க, வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா. வேலை செய்வதற்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. நீடி ஆயுள்னால் நன்மையினாலும் திருப்தியாக்குங்க. பிள்ளைகளுடைய மன விருப்பம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அதை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக அதற்கு காத்திருக்கத்தக்க நல்ல பலனை கட்டளையிடுவீராக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல் பலன் அடைகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தேவனே உடைய பிள்ளைகளை அப்பா நீர் பலப்படுத்தி நீர் வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே அப்பா உடைய பிள்ளைகளுக்கு சகாயராய் உதவி செய்கிற நல்ல தேவனாக இருந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க தகப்பனே. தேவைகளோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை இயேசுவின் நாமத்தினால் சந்திங்க. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற விழா எலும்பையும் புத்தியுள்ள ஸ்திரீயும் கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற மனவாளனையும் மனவாட்டியையும் நீர் கட்டளையிட போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கடன் என்ற சிறை இருப்பில் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த சிறை இருப்பிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. எல்லா அந்தகார கிரியைகள் சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு பிள்ளைகள் தலையை உயர்த்துங்கப்பா. எந்தெந்த இடங்கள்ல நம்முடைய பிள்ளைகள் அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டார்களோ அந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துவீராக. என் தேவனே, நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீரப்பா. நாங்கள் நம்பும் கேடகமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் நீரே எங்களுக்கு அனுகூலமான துணையாக இருக்கிறீர் ஆண்டவரே. உண்மையை துதிக்கிறோம், உண்மையை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உண்மை நோக்கி பார்த்து முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. உண்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசி வரும் பர்வதத்திலிருந்து ஒரு உதவியை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, பூர்ணமான எந்த வரமும் ஆண்டவரே, எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து எங்களுக்கான நன்மை நீர் தருகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பாரத்திலிருந்து ஒரு நன்மையை கட்டளையிடும்படியை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பத்தையும் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. விசுவாசத்தில் வேரூன்றி வளர பண்ணுங்கப்பா. விசுவாசத்தின் பிள்ளைகள் வாழ்க்கையில வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, செழித்தோங்கி வளருகிற மரத்தை போல உடைய பிள்ளைகள் வாழ்க்கை ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவள் அதை இடித்து போடுவாள் என்று
வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. குறைவுகளை எல்லாம் ஆண்டவரே நன்மையாக முடிய பண்ணுங்க. ஆண்டவரை திருப்தியாக்குங்க தகப்பனே. நீதிமான் பனையை போல் செழித்தோங்கி வளருவான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் பனையை போல் செழித்தோங்கி வளர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக மாற இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. இன்றைக்கும் ஆண்டவரே அநேக பேர் அப்பா வியாதியோடு காணப்படுறாங்க. அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்டவரே வியாதி என்கிற அந்த சிறை இருப்பிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை செய்யுங்கப்பா. ஆண்டவரே குடும்பங்கள் இருக்கக்கூடிய எல்லா பிரிவினைகளை இயேசுவின் நாமத்தினால் மாற்றுங்கப்பா. எந்தெந்த பகுதிகள் அப்பா பிரிவினையோடு காணப்படுறாங்களோ அவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. காத்திருப்பது மனதை இழைக்க பண்ணுகிறது ஆண்டவரே. விரும்பினதை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்த பிள்ளைகளுடைய சந்ததியை இயேசுவின் நாமத்தினால் அப்பா நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி நீர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தீரோ உடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆபிரகாம் ஆண்டவரே எங்களுடைய முற்பிதாவாக இருக்கிறார் ஆண்டவரே. நீர் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அது எங்களுக்கு உரியதாக இருக்கிறது ஆண்டவரே. வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா எங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் அப்பா நீர் எங்களுக்கு என்று கொடுத்த வாக்கு தத்தங்கள் அப்பா நிறைவேறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென்றும் ஆமென் என்றும் அப்பா நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்திற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராகப்பா. குறைவோடு இருக்கிற பாத்திரமாக நாங்கள் இருக்கிறோம் என்றால் கர்த்தராகிய தேவன் தயவாய் மனமிறங்கி உடைய இரக்கத்தினால் உடைய அன்பினால் ஆண்டவரே அப்பா அந்த குறைவுகளை நிறைவாக்கி இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்படாதபடிக்கு இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க இருதய கடினத்தை கர்த்தர் மாற்றுங்க. நீரே மெய்யான தேவன் என்பதை கண்டு கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய அன்பை ருசி பார்க்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல எதிர்காலத்தை கட்டளையிடுங்க. வாலிப பிள்ளைகள் வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. பெற்றோருக்கு நல்ல ஒளிவாய் மர கன்றாக இருக்க கிருபை செய்யுங்க. வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஏற்ற வேலையில ஒரு நல்ல வேலையை கட்டளையிட்டு பிள்ளைகளை குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல எக்ஸாம் எழுதுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா பயத்துக்கும் பொல்லாப்புக்கும் நீங்களாக்கி இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஞானத்தினாலும் ஆண்டவர் நல்ல பலத்தினாலும் நிரப்புங்கப்பா. எந்த சரீர சுகவீனங்களோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை பாதுகாத்து நீரே வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வெளி தேசத்துல இருந்து இந்த காணலை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தராகிய தேவன் நீர் வேலையடைத்து இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. ஆண்டவரே அப்பா எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அவர்கள் சுகித்து வாழ இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஜீவகாலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி நீர் அப்படியே இயேசுவின் நாமத்தினாக பண்ணுங்க. நீர் ஆண்டவரே எங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் அப்பா. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தினால் அப்பா அது உங்க வாழ்க்கையில நிறைவேற கிருபை செய்யுங்க அப்பா. காத்திருக்கிற பிள்ளைகள் இருதயத்தை இன்னும் பலப்படுத்துவீராக அப்பா. சத்துவத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே அப்பா. பிள்ளைகள் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராகவே நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். இவை தெரிந்து கொண்டீரே அப்பா. முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு அப்பா. உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில உம்முடைய விருப்பம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால் பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். கர்த்தர் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்தி பிள்ளைகள் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. God bless you.